ஜி.கே. மணி இந்த கட்சிக்காக வாழ்நாள் தியாகம் பண்ணவர். முழுக்க முழுக்க கட்சி பணிக்காக ஒரு அரசு ஊழியராக இருந்தவர், ஒரு ஸ்கூல் வாத்தியார், ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தவர் ஜி.கே. மணி. முழுக்க இந்த இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அவர் தான் கட்சியினுடைய தலைவர். இப்போ அவருடைய இடத்திற்கு தான் இவர் வர்றாரு, அன்புமணி வர்றாரு. அப்போ அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய தியாகம் செய்திருக்கிறது, அவங்களுக்கான மரியாதையை கூட என்னால் செய்ய முடியலை, அவரை சேர்க்கிறத அவரை உடனே ராஜினாமா பண்ணிடு, உன்னை நான் சந்திக்க மாட்டேன் என்று தமிழ் குமரனை விரட்டி அடிச்சிருக்கிறாரு அன்புமணி. இதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் விட்டது அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றாரு. தாயெல்லாம் அடிக்க பாய்ஞ்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் பாட்டில தூக்கி எரிஞ்சாரு இப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட தகவலாக சொல்றாரு. இல்லை, இது எதிர்கட்சிக்காரங்க குற்றச்சாட்டு இல்லைல்ல. இப்போ பாமகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு தகராறு நடக்குதுன்னா நீங்க சொல்லலாம் எதிர் முகாமில் இருந்து வர்ற குற்றச்சாட்டுங்க. இல்லை, இங்கே அதிகார போட்டி தான் நடக்குது. அதிகார போட்டி தாங்க. அவர் அப்போ அவருக்கு மாற்று கருத்து சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல அவர் இல்லைங்கிறத அவர் சொல்றாரு.